இயேசுவின் இதய சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். திரு இருதய வணக்க மாதத்தின் 10ஆம் நாளாகிய இன்று இயேசுவின் திரு இருதயம் எவ்வாறு நீதிக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்பதை குறித்து தியானிப்போம். இயேசு இந்த உலகிலே வாழ்ந்த காலத்தில் எல்லா மக்களும் எல்லாம் பெற வேண்டும் என்கிற உயரிய எண்ணத்திலே செயல்பட்டார். அவருடைய போதனைகளில் பெரும்பாலானவை சமூக நீதியை மையப்படுத்திய வண்ணமாக இருந்தன. சமூகத்திலே ஓரங்கட்டப்பட்டோர், விளிம்பு நிலையில் இருப்போர், கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர்களுக்குரிய நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதில் இயேசு உறுதியாக இருந்தார். அதிலே அவர் எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை. அன்பார்ந்தவர்களே, நீதி என்பது மற்றவர்களுக்கு உரியதை நாம் நியாயமான விதத்தில் கொடுப்பது, பிறருக்கு உரிய மரியாதை, பிறருக்கு உரிய உடைமைகள் என அனைத்தையுமே நாம் நியாயமான நேர்மையான விதத்தில் பார்த்து கொள்வதுதான் நீதியாக இருக்கின்றது. சில நேரங்களில் மக்களுடைய வசதி வாய்ப்பினை பொறுத்து அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய நீதியும் அமைந்து விடுகின்றது. வசதியானவர்களுக்கு அல்லது நல்ல பொருள் படைத்தவர்களுக்கு ஒரு விதமான நீதியையும், ஒன்றும் இல்லாதவர்கள் ஏழைகளுக்கு இன்னொரு விதமான ஒடுக்கப்பட்ட நீதியையும் பல நேரங்களில் நாம் கொடுப்பவர்களாக இருக்கின்றோம். இயேசுவினுடைய திரு இருதயத்தின் பக்தர்களாக இருக்கக்கூடிய நாம் அவரை போல நீதி வழங்குவதிலும் சிறந்து விளங்க வேண்டும். அதைத்தான் அவருடைய திரு இருதய அன்பர்களிடத்திலிருந்து இயேசு எதிர்பார்க்கிறார். திருப்பாடல்களிலே 7வது அதிகாரம் 11வது இறை வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி, நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன் என்று வாசிக்கின்றோம். இதே போன்று திருப்பாடல்கள் 11வது அதிகாரம் 7வது இறை வசனம் பின்வருமாறு கூறுகின்றது: நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். கடவுளின் எதிர்பார்ப்பு, திரு இருதய ஆண்டவரின் எதிர்பார்ப்பு அவருடைய பக்தர்களாகிய நம்மிடத்தில் இதுவாகத்தான் இருக்கின்றது. அவரை போல அனைவருக்கும் நாம் நியாயமான நீதி வழங்குபவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்விலே மனிதர்களை நாம் நடத்தக்கூடிய விதத்திலே எளிய முறையிலே இந்த நீதியை நாம் சரியான விதத்தில் வழங்க முன்வருவோம். பிறருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பது, நம்முடைய தொழிலின் மூலமாக நயவஞ்சகமாக பிறரை ஏமாற்றுவது, வணிகத்திலே விற்கிற வாங்குகிற பொருட்களின் அளவிலே ஏமாற்றுதல், புரணி மூலமாக மற்றவர்களுடைய பெயரை கெடுத்தல், சொத்திலே நமக்கு பெரும்பான்மையான பகுதிகளை வைத்துக் கொண்டு நம்முடைய சகோதர சகோதரிகளை வஞ்சித்து குறைவான பகுதிகளை அவர்களுக்கு ஒதுக்குதல் என்று பல விதங்களில் நாம் இந்த நீதி தவறுபவர்களாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட தவறுகளிலிருந்து நாம் மாற்றம் பெற்று மனதிலே ஒரு சிறிய அளவிலே மாற்றத்தை கண்டு நம்முடைய திரு இருதய ஆண்டவர் நம்மிடம் விரும்புகின்ற
நீதி வழங்கக்கூடிய நல்ல பண்பை, நம்முடைய வாழ்வில் அனைத்து நிலைகளிலும் நியாயமாக செயல்படக்கூடிய அந்த பண்பை நமதாக்கிக் கொள்ள முயற்சி செய்வோம். நாம் நீதியோடு செயல்படுகிற பொழுது நம்முடைய வாழ்வானது நிறைவான ஒரு வாழ்வாக மாறுகின்றது. அதைத்தான் ஆண்டவர் மலைப்பொழிவிலே அருமையாக சொல்லுகின்றார். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 6வது இறை வசனம், நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த நீதியை நிலைநாட்டும் இந்த செயல்பாட்டிலே நமக்கு ஏதாவது பிரச்சனைகள், துன்பங்கள் ஏற்பட்டாலும் கூட அதுவும் நாம் விண்ணக வீட்டை அடைவதற்கான ஒரு வழி என்று தான் ஆண்டவர் கூறுகின்றார். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 10வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. விண்ணரசை நமதாக்கிக் கொள்ள இறைவன் விரும்புகின்ற விதத்திலே நீதியை நல்ல விதத்தில் வழங்கக்கூடிய மக்களாக இருப்போம். திரு இருதய ஆண்டவரின் உண்மையான சாட்சிகளாக விளங்குவோம். அப்பொழுது உண்மையிலேயே நாம் அவருக்கு செலுத்தக்கூடிய இந்த வணக்கம் அர்த்தமுள்ள ஒரு வணக்கமாக இருக்கும்.